பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கான ஒரு மீட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம ஒரு பாயிண்ட்டு இந்த எல்லா ப்ராப்ளம்க்கும் ஒரு சொல்யூஷனாக இருக்கு. சைலண்ட் பீப்புள் திங்க் கிளியர்லி அண்ட் கம்யூனிகேட் எஃபெக்டிவ்லி. சைலண்ட்டாக இல்லைனா இன்ட்ரோட்டாக இருக்கிற பீப்புளில் இந்த சொசைட்டி என்ன சொல்லணும்னா, ஒன்று அவங்க அன்ஃப்ரெண்ட்லி, இன்னொன்று அவங்க வந்து யார்கிட்டையும் போய் பெருசாக பேச மாட்டாங்க, இன்னொன்று அவங்க அன்இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லணும், இன்னொன்று அவங்க ரொம்ப வெக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, யார் ஒருத்தவங்க ரொம்ப சைலண்ட்டாக இன்ட்ரோவர்ட்டடாக இருக்காங்களோ அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். அவங்க ரொம்ப ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க. அவங்க மற்றவங்களோட ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணுறது ஈஸியாக அப்ரோச் பண்ணுவாங்க. இன்ட்ரோவர்ட்டாக சைலண்ட் பீப்புளாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது காட்ஸ் கிஃப்டடா அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்து எண்டில் முடிக்கும் போது உங்களுக்கு வந்து தெரியும். வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் இன்ட்ரோவர்ட் மாமே. இன்ட்ரோவர்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை சைலண்ட் பீப்புளோட குவாலிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஹிட் த தம்ஸ் அப் பட்டன் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன், அப்புறம் அந்த ஆளுங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. சைலண்ட் பீப்புள் ஹூ ஹாவ் மோர் நாலேஜ் அண்ட் மோர் ஐடியாஸ். உங்கள் ஆஃபீஸில் ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஓகே, பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கான ஒரு மீட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு. வந்து சைலண்ட் பீப்புள் இருக்காங்க, அதாவது இன்ட்ரோவர்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ, அதாவது உங்களை சுற்றி இருக்கிற கொலீக்ஸ் என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் அவங்க அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அப்சர்வ் பண்ணிக்கிட்டு, ஓகே இப்போ நம்ம ஒரு பாயிண்ட்டு இந்த எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷனாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க அதை யோசித்து தென் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹேண்ட்ஸ் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்த சொல்லுவாங்க. நானும் கூட்டத்தோட கோவிந்தாவாக கத்துறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த சைலண்ட் பீப்புளுங்கிறவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் வந்து பயங்கரமாக இருக்கும். தென் அந்த லிசனிங் பவர். இன்றைக்கி எத்தனை பேருக்கு வந்து தான் பேசுகிறத மற்றவங்க எல்லாரும் கேட்கணுங்கிற ஆசை இருக்கே தவிர, மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து கேட்கணுங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி யாருக்குமே கிடையாது. பட் நம்ம லிசனிங் ஸ்கில்லை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வளர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம லைஃப்பில் பயங்கரமான சக்ஸஸ் வந்து பெற முடியும். இது நான் சொல்லலை, சைக்காலஜிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒருவேளை சைலண்ட் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த குவாலிட்டி உங்களுக்கு இருக்குன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, தே நோ வாட் டு டாக், வேர் டு டாக் அண்ட் வென் டு டாக். அவங்களுக்கு வந்து தெரியும் எப்போ பேசணும், எதை பேசணும், எப்படி பேசணும். வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேருக்கு எப்போ பேசணும், எப்படி பேசணும், என்ன பேசணும்னு தெரியும். சில இடத்துல நம்ம தேவையில்லாமல் வாயை விட்டுருவோம், சில இடத்துல எமோஷன் ட்ரிகர் ஆகிட்டு எல்லாத்தையும் போய் புலம்பி கொட்டிடுவோம். அப்போ என்ன ஆகும்னா நம்மளோட வேர்ட்ஸுக்கு ஒரு வேல்யூவே இருக்காது. பட் இன்ட்ரோவர்ட்ஸ் அண்ட் சைலண்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த இடத்துல என்ன பேசணும்னு தெரியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்கு, அந்த இடத்துல போயிட்டு நானும் அவனை பற்றி கோழி சொல்கிறேன் அப்படின்னு போய் கோழி சொன்னீங்கன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல ப்ராப்ளம் பெருசாக வெடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. பட் சைலண்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள பற்றி குறை சொல்லிட்டு இருக்காங்க, அங்கே ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு இந்த மாதிரி அப்படின்னா, நமக்கு எதுக்கு தேவையில்லாது, நம்ம போய் பேசி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நவுந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு குவாலிட்டி உங்ககிட்ட இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. சைலண்ட் பீப்புள் ஆர் ரிமார்க்கபிள். ஒரு சினாரியோ எடுத்துப்போம். பார்ட்டி வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த பார்ட்டிக்கு வந்து நீங்கள் வந்து போகிறீங்க, உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு, கொலீக்ஸு எல்லாருமே அங்கே இருக்காங்க. எல்லாருமே அவங்களோட பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் அதை எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படி அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு வந்து உங்ககிட்ட வந்து என்னடா எதுவுமே பேசவே மாட்ற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட்டை வேலிடாக எடுத்து வைக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல மறக்க முடியாத நபராக மாறுவீங்க. சைலண்ட் பீப்புள் அவங்க ஆக்ஷன்ஸை, அதாவது அவங்க வேர்ட்ஸை விட ஆக்ஷன்ஸ் மூலியமாக தான் நிறையா பேசுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஒருத்தர் வந்து செஞ்ச செயல் வந்து இன்னைக்கு வரும் நிலைச்சு நிற்கும். எலான் மஸ்கோட ஸ்பீச் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து புரியும். பிகாஸ் அவர் பேசும்போது அவரோட பேச்சு, அந்த வார்த்தைகள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவார். அதே மாதிரி இன்னைக்கு மேடை பேச்சாளர்கள் யாராக இருந்தாலும் அவங்க தேவையில்லாமல் பேச மாட்டாங்க. அந்த நேரத்துக்கு, அந்த இடத்துக்கு, அந்த டாபிக்கு, அந்த பாயிண்ட், அந்த வேர்ட் முக்கியமா அதை தான் பேசுவாங்க. தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வேர்ட்ஸை நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அதில் ஒரு வேல்யூவே இருக்காது. பட் இதுவே கொஞ்சம் தான் பேசுகிறாங்க, ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய அர்த்தங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க சைலண்ட் பீப்புள் அண்ட் their words are remarkable. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு குட் வந்து ஞாபகம் வந்துச்சு. நிதின் நமேடோ அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து ஒரு ஃபேமஸ் பிளாகர் அண்ட் போயட். அவர் சொன்ன ஒரு விஷயம், சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் ஸ்பீச் வில் நெவர் கிவ் டு ஃபூல்ஸ் அப்படிங்கிறது. இது இந்த கோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அது சொல்லணும்னு நினச்சேன். சைலண்ட் பீப்புள் திங்க் கிளியர்லி அண்ட் கம்யூனிகேட் எஃபெக்டிவ்லி. எக்ஸாம்பிளுக்கு ஒரு செமினார் நடக்குது, அந்த செமினாரில் நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிங்கும்போது உங்களோட காலேஜ் ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டேய் நல்லாவே இல்லைடா அப்படின்னு கத்திட்டாருனா நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? டக்குன்னு எமோஷன் டிக்கர் ஆகி, ஏய் நான் பண்ணுறேன் போ, பிடிக்கவே இல்லை, என்ன பண்ணே சொல்லிட்டேன் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிடுவீங்க. பட்
சைலண்ட் பீப்புள் இல்லைனா ரொம்ப வந்து இன்ட்ரோவர்ட்டடாக இருக்க பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பேசுறது கரெக்டாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த இடத்துல அவன் சொன்னதுக்கு நான் ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் எனக்கு வந்து வீணாக போயிடும். ஸோ அதனால் அதை நான் பண்ண மாட்டேன். நான் ஃபுல்லாக அந்த செமினாரை இங்கே என்னோட பாயிண்ட்டை நான் முடிச்சுட்டு தான் கீழே இறங்குவேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி ட்ரிகர் ஆகிருக்கீங்க? யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இந்த மாதிரி ட்ரிகர் ஆகிருக்கீங்க? நான் ட்ரிகர் ஆகிருக்கேன். காலேஜ் டைமில் வந்து நான் செமினார் எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு செமினார் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னோட கிளாஸ்லேருந்து எனக்கு வந்து நிறையா பேர் வந்து என்ன பிடிக்காது. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏய் பண்ணுறதெல்லாம் நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்கு, ஊன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நான் என்ன பண்ணேன்னா, ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் கீழே இறங்கினேன். ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, ஏன்னா நானும் ஒரு இன்ட்ரோவர்ட். நானும் தேவையில்லாமல் லோடன்னு பேச மாட்டேன். வீடியோ முன்னாடி தான் வந்துட்டு ஓகே லோடன்னு பேசுவேன். பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னோட ரியல் லைஃப்பில் வந்து நான் வந்து அப்படியே கப்சுப்புன்னு அமைதியாக இருப்பேன். என்ன பேசணுமோ அதோட தான். உங்ககிட்ட இந்த ஒரு குவாலிட்டி இருந்துச்சுன்னா அது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கம்யூனிகேட் எஃபெக்டிவ்லி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து சைலண்ட் பீப்புள் கிட்ட நிறையாவே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் வந்து ஒரு சண்டை, ஓகேவா? பட் அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்னால தான் எல்லாம்னு சொல்லி ஒன்றை ப்ளேம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு ட்ரிகர் ஆகிடுவோம். பட் சைலண்ட் பீப்புளோ இல்லை இன்ட்ரோவர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அமைதியாக அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கிளியர் பண்ண வராங்கன்னு சொல்லி கவனிச்சுட்டு தென் அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பொறுமையாக அவங்களோட விஷயத்த கம்யூனிகேட் பண்ணி அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதனால தான்ப்பா இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. இந்த பொறுமை எத்தனை பேர்ட்ட இருக்குது? இந்த குவாலிட்டி உங்கள்கிட்ட இருக்குன்னா நீ தான்டா பிஸ்தா. கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறது. ஓகே, தே நாட் இன்வால்வ் இன் த ஆர்கியூமெண்ட்ஸ். ஹெல்த்தியான ஆர்கியூமெண்ட்ஸ் குட், அது வந்து ஓகே நல்ல விஷயம். பட் அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸ்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகவே மாட்டாங்க சைலண்ட் பீப்புள். நான் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ்குள்ளே போய் நான் வந்து இது பண்ண மாட்டேன். ஒருவேளை என் மேலே தப்பு இருக்குது, அவங்க மேலே தப்பு இருந்தாலும் இல்லை எனக்கு இந்த ஆர்கியூமெண்ட்குள்ளே வரத்துக்கு விருப்பம் இல்லை, அப்படி இல்லைனா சரி ஓகேப்பா நீ சொல்கிறதா கரெக்டுன்னு வச்சுக்கோ என் பெண்ணா அதனால் அப்படின்னு நான் பாட்டுக்கு வந்துட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா அந்த ஆர்கியூமெண்ட்குள்ளே போனால் என்னோட மென்டாலிட்டி வந்து அடிவாகும். அவன் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நான் எடுத்துக்கிட்டு அது எப்படின்னா சண்டைக்கு போவோம், தென் வந்து கைகலப்பாவோம். இதெல்லாம் நமக்கு தேவையா? 1008 வேலை நமக்கு இருக்குது, இதெல்லாம் போய் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா அப்படின்ட்டு ஓகே எவ்வளோ தான் தப்பு. அப்படி இல்லைனா இல்லை இந்த ஆர்குமெண்ட் நான் வரல என்ன விட்டுருங்க, நீங்கள் பண்ணதே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இந்த ரெண்டே விஷயத்தில் நான் முடிச்சிடுவேன். ஸோ இந்த குவாலிட்டி உங்ககிட்ட எத்தனை பேர்கிட்ட இருக்குங்கிறத காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன் நான் ஆர்குமெண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறேன்னா, ஆர்குமெண்ட் வந்து உங்களை நெகட்டிவாக ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஒரு தேவையில்லாத ஒரு இன்டேக்கை உள்ளே கொடுத்துக்கிற மாதிரி தான். ஆனால் நம்மளோட செல்ஃப் ஒர்த்துங்கிறது வந்து ரொம்ப அடிவாங்க. நமக்கு நம்ம மேலே ஒரு செல்ஃப் ஒர்த் இருக்கணும். நான் இப்படி தான்டா, எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, இதை நான் இங்கே வந்து ஆர்கியூ பண்ணிட்டு உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன்னா என்ன ஆகும்? என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடும் இல்லையா? ஸோ அதனால தான் நான் வந்து ஆர்கியூமெண்ட்குள்ளே இன்வால்வ் ஆக மாட்டேன். நீங்களும் ஆர்கியூமெண்ட்ஸ்குள்ளே தேவையில்லாமல் போய் இன்வால்வ் ஆகாதீங்க. இது சைலண்ட் பீப்புள் அண்ட் இன்ட்ரோவர்ட் பீப்புள் கிட்ட இருக்கிற ஒரு பெஸ்ட் குவாலிட்டி. சைலண்ட் பீப்புள் இஸ் ஃப்ரெண்ட்லி டு எவ்ரிவன். எத்தனை பேருக்கு இந்த விஷயம் வந்து நம்புறீங்க? யாரெல்லாம் சைலண்ட்டாக அமைதியாக இன்ட்ரோவர்ட்டடாக இருக்காங்களோ அவங்க ஃப்ரெண்ட்லியாக ஈஸியாக அப்ரோச் ஆவாங்க. ஃப்ரெண்ட்லினா எப்படி, வா மச்சான் அப்படி சொல்லி கும்பலாக சேர்ந்துக்கிட்டு எங்கள் பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் அப்படிலாம் இருக்கிற ஆளுங்கலாம் கிடையாது. ஓகேவா? உனக்கு நீ வந்து உண்மையாலுமே ஃபீல் பண்ணுற கஷ்டப்படுற அப்படின்னா அந்த எமோஷன்ஸை நீ சொல்லாமலே புரிஞ்சுக்கிறது தான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், உன்னோட உண்மையான ஒரு ஃப்ரெண்ட். ஓகே, நீ வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது சோகத்தில் இருக்கும்போது உன்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னும் போதும் உன் கூட இருக்கிறவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஊர் சுற்றுறதுக்கோ இல்லை வந்துட்டு வெளியே இவன்கிட்ட வந்து இவ்வளோ பொருட்கள் இருக்குது, இவனை ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டா நம்ம கொஞ்சம் கெத்து காட்டலாம் அப்படிங்கிறதுக்குலாம் இங்கே நிறையா பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் நினச்சிங்கன்னா தட் இஸ் அ பேட் திங் இன் யோர் லைஃப். ஓகே, ஸோ அதனால் சைலண்ட் பீப்புள் அண்ட் இன்ட்ரோவர்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் கனெக்ட் வித் தர் எமோஷன்ஸ். அதாவது மற்றவங்களோட எமோஷன்ஸோடு அவங்களோட கனெக்ட் பண்ணி ஓகே அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு அவர் விஷயத்தில் வந்து ஃபீல் பண்ணுறான், ஓகே அவன் ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு அவனே வந்து பேசட்டும் அப்படின்னு சொல்லி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. சும்மா போய் ஏன் இப்படி இருக்க. ஒரு சிலர்லாம் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கேட்கறதுனாலே அவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. அது அவனுக்கு வந்து தெரிஞ்சு அவன் என்ன பண்ணுவானா என்ன போய் கேட்பான். ஏன் அப்படின்னா அடுத்தவங்களை அழ வச்சு பார்க்கறதுல ஒரு சிலர் வந்து இருக்க சந்தோஷம். ஓகேவா? இந்த மாதிரிலாம் ஆளுங்க இருக்காங்கப்பா, தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்டுக்கான அர்த்தம் நீங்கள் சைலண்ட் பீப்புள்கிட்டையும் இல்லை இன்ட்ரோவர்ட் பீப்புள்கிட்டையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை அப்படிப்பட்ட பர்சன்ஸ் உங்கள் கூட இருக்காங்கன்னா எப்போவுமே அந்த மாதிரியான ஒரு நல்ல கேரக்டர்ஸை விட்டுறாதீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களில் எத்தனை பேருக்கு கனெக்ட் ஆகிருக்கும், உங்களில் எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நண்பா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல அது பண்ணிடுங்க. யூடியூப் இன்சைட்ஸ் என்ன சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் நிறையா பேர் என்னோட வீடியோவை யூடியூப் சேனலை வந்து சர்ச் பண்ணி வந்து பார்க்குறீங்க, பார்த்துட்டு மட்டும் போயிடுறீங்க, லைக் போட மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, கமெண்ட் பண்ண மாட்டீங்க. யூடியூப் என்னை வந்து காரி தூப்புறான். எவ்வளோ விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்காக வந்து ஒரு லைக் பண்ண மாட்டீங்க, ஒரு ஷேர் பண்ண மாட்டீங்க, கமெண்ட் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டீங்க. ஒய் பண்ணுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென்
இதில் நான் பேசுகிற ஏதாவது ஒரு விஷயங்கள் யாருக்காவது ஹர்ட் ஆகிடுச்சுன்னா ஐம் வெரி வெரி சாரி. ஓகேவா, இதை நான் சொல்லி அவங்க இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கண்டனோட வரேன். அது வரைக்கும் சரிங்க. திஸ் இஸ் கேஜே த நெக்ஸ்ட் பாய் அண்ட் யூ ஆர் வாட்சிங் த சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே.